அப்புறம் இதை விட்டா 15 நாளைக்கு நல்ல நாளே இல்ல. அதனால சாந்தி முகூர்த்தத்தை இன்னைக்கே ஏற்பாடு பண்ணிருங்க. சரி, நான் கிளம்புறேம்மா, வரேன். அப்புறம் என்னக்கா, இன்னைக்கே சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். சரி அண்ணாமலை. கௌதம், வருண், அவர் சொன்னதை கேட்டீங்கல்ல? இன்னைக்கே நாள் நல்லா இருக்கு. அதனால இன்னைக்கு நைட்டு சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிடலாம். எங்க வெளியே போனாலும் சீக்கிரமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருங்க. பெரியமா, நான் சொல்றத நீ எதுவும் சொல்ல வேண்டாம். உனக்கும் வெண்ணிலாவுக்கும் இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம். இன்னும் 10 மாசத்துல நான் என் பேர குழந்தைங்கள கொஞ்சணும். நீங்க எங்க போனாலும் சீக்கிரம் வந்துருங்க, புரிஞ்சுதா? சரிங்க பெரியமா. அம்மா, நாங்க கொஞ்சம் வெளியில போயிட்டு வரோம். சரி கண்ணா, பார்த்து போயிட்டு வாங்க. வரோம். நைட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரியா கூட பேசிக்கல. இப்போ எங்க 2 பேரும் ஒன்னா வெளியே கிளம்பிட்டாங்க. கௌதம், என்னப்பா யோசிக்கிற? ஒண்ணு இல்லம்மா, நான் இந்த வீட்டுக்கு வந்த இத்தனை நாள்ல அத்தைங்க 2 பேரும் இன்னைக்குதான் உருப்படியான விஷயம் பண்ணிருக்காங்க. என் வாழ்க்கையில கௌதமோட அன்பு கிடைக்காம போயிடுமோன்னு ரொம்ப பயந்தேன். இன்னைக்கு ராத்திரி கௌதம எப்படியாவது நம்ம வழிக்கு கொண்டு வந்துடணும். நமக்கு இது ஹாப்பி நியூஸ் தான். ஆனா அதே நேரத்துல வெண்ணிலாக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நினைக்கும் போதுதான் டென்ஷன் ஆகுது. அது மட்டும் நடந்துட்டா அப்புறம் அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்ப முடியாது. சோ விடக்கூடாது. வருண் வெண்ணிலா ஃபர்ஸ்ட் நைட்டை தடுத்தே ஆகணும்.